ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக்கு எல்லாம் வல்ல இறையருள் துணையோடு பிரபஞ்ச பேரருள் ஆற்றலினால் இந்த அறக்கட்டளையின் குருஜீவர் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது ஜோதிடம் மூலமாக ஜோதிட சாஸ்திரம் படித்த சாமிஜி உங்களுக்கு தெளிவாக உங்கள் வாழ்க்கையை விளக்குவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண தடை, குழந்தை வரம், வியாபார தடை, வீடு மனை வாங்காமல் இருப்பது, சொத்து சேர்க்க வேண்டியது, கடன் தொல்லை தீர்க்க வேண்டியது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியது, முக்தி அடைய வேண்டியது, இவை அனைத்திற்கும் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் ஜாதகம் பார்ப்பது, அப்படி இல்லைன்னா சோழி பிரசன்னம் பார்ப்பது, வெற்றிலை பிரசன்னம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இதுபோல் விஷயங்களை பார்த்து குருஜி அவர்கள் உங்களுக்காக தான் பெற்ற ஞானத்தை மக்களுக்கு சேவை செய்ய தினசரி அன்னதான சேவையும் இங்கே தொடர்ந்து நடைபெறுகிறது. இட்லி, சாம்பார், மூலிகை சட்னி, மூலிகை ரசம், மூலிகை கஷாயம், மூட்டு வலிக்கு மூலிகை தைலம் போன்றவை இங்கு வயதானவர்களுக்கும் சாதுகளுக்கும் தினசரி அண்ணாமலையாரின் திருப்பெயரால் நடக்கின்ற எனது அன்னதான சேவைக்கு இவர்கள்தான் கடைக்கடையாக போய் யாசகம் வாங்கி கொண்டு வந்து தருகிறார்கள். மாதாஜி ஜெயந்தி அம்மா, இதுதான் குருஜி. அவர் தினசரி தவத்தில் யாகத்திலையும் உலக மக்கள் யாவரும் நன்றாக இருக்க, பௌர்ணமி வந்துச்சுன்னா இது போல் தண்ணி கேன், வெய்ய காலத்தில் அதிகமான தண்ணி கேன் தேவைப்படும். 12/4/2025 விடிய காலை 4:30 மணிக்கே பௌர்ணமி தேதி ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பௌர்ணமிக்கு இது என் சீடர்கள், குருஜியோட சீடர்கள். இந்த தினசரி சேவையிலும் அன்னதான சேவையிலும் நீங்கள் பங்கு பெறலாம். உங்கள் பேரிலே அன்னதானம் செய்து காணொலியை யூடியூப்பில் போடுவோம், வீடியோவை யூடியூப்பில் போடுவோம். இங்கே தினசரி சேவையும் உண்டு, பௌர்ணமிக்கும் சேவை உண்டு. சாமிஜியை பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த சேனலில் ஃபோன் நம்பர் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம். பிரம்மத்தோடு பிரபஞ்சத்தோடு இணைந்தவர்களோடு நீங்கள் இணைந்தீர்கள் என்றால் உங்கள் தேவையாகவும் பூர்த்தியாகும். இது வேத சத்தியம். அதே போல் பஞ்சபூதங்களுக்கு யாகம் செய்கிறது நமக்கு நன்மை தரும். சாதுகளுக்கு அன்னதானம் தருவது அதுவும் நன்மை தரும். ஒரு இடத்துல அன்னதானம் செய்கிறாங்கன்னா தொடர்ந்து 15 ஆண்டுகளாக செய்கிறோம். அந்த இடத்துல அருள் விளங்கும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சாமிஜி பல குருமார்களிடம் வித்தைகளை கற்றுன்னு வந்திருக்கார். பஞ்சபட்சி வித்தை தெரியும் அவருக்கு. மூலிகை இனம் காணுவது, மூலிகை ஆராய்ச்சி செய்வது, மூலிகை வைத்தியம் செய்வது, நாடி ஜோதிடம் பார்ப்பது, யாகம் செய்வது, நாடி பார்ப்பது, இதுபோல் பல விஷயங்கள் கற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தோடு கலந்து முக்தி பெற்று மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகானவர். அவரால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்கள் சுமார் 60,000 1 லட்சம் பேருக்கு பலனடைகிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிப்பதற்கு மினரல் வாட்டர். ரமணர் சொன்ன மாதிரி கிரிவலம் நடக்கும்போது சாப்பிடக்கூடாது, நிராகாரம் தான் எடுத்துக்கணும், நிராகாரமாக தான் போகணும் கிரிவலம் அப்படின்ற மாதிரி அன்னதானம் கொடுத்து அவங்க வயிற்ற ரொப்பாமல், வலிக்கு மருந்து மூட்டு வலி சூப்பு, வலிக்கு தைலம், குடிக்க மினரல் வாட்டர், இது கொடுத்து திருப்திப்படுத்துகிறோம். அவங்க வெளியே போகிறோம். அவங்க தேவை எதுவாக இருந்தாலும் பௌர்ணமி அன்றைக்கி சாமிஜியை பார்த்து கேட்பாங்க. சாமிஜி அதை தீர்த்து வைப்பாங்க. மற்ற நாட்களில் நீங்களும் இந்த சேவையிலும் பங்கு பெறலாம். இல்லை சூப் ஊற்றி கொடுக்கலாம். மக்களுக்கு மூட்டு வலி போக பாத அழுத்த சிகிச்சை செய்யலாம். கிரிவலம் வரவங்க தான் அவங்கெல்லாம் அண்ணாமலையாரை நம்பி வரவங்க. அண்ணாமலையாரையே நம்பி வர அவங்களுக்கு நாம் ஏதாவது செஞ்சோம்னா அண்ணாமலையார் அவங்களுக்கு அருள்றதில் பாதி நம்மளுக்கு சேர்ந்துடும். இது உண்மை, இது வேத சத்தியம். அண்ணாமலையாரை நம்பி கிரிவலம் வராங்க. அவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்தோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம்
பாதி நம்மளுக்கும் கிடைக்கும். கிரிவலம் சுற்றினாலும் புண்ணியமே, கிரிவலம் சுற்றி வருபவர்களுக்கு உதவி செய்வதும் புண்ணியமே. கால் வலிக்கும் இல்லையா, அதெல்லாம் பாதத்தை தேய்ச்சி எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டு சூப்பு கொடுத்து, அனல் பறகுது பாருங்கள், சூப்பு கொடுத்து திருப்தியாக அனுப்பணும் அவங்கள. நன்றி. வாழ்க வளமுடன்.